அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடைமுட்டு கிராமம். என்னுடைய பெயர் பொற்செழியன். இப்போ நான் கடந்த ஒரு 6 மாதமாக 5 to 6 மாதம் இதில் இடைப்பட்ட காலத்தில் இயற்கை முறையில் பயிர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அது முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருந்தேன், 1 ஏக்கர் போட்டிருக்கேன். அது இன்னும் ஒரு 2-3 நாளில் பிடுங்குற மாதிரி ஸ்டேஜில் வந்துருச்சு. கத்திரிக்காய், பாகல், பீர்க்கம் போட்டிருக்கேன், புடலை போட்டிருக்கேன், சேனக்கிழங்கு அது ஒரு 25 சென்ட் போட்டிருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க இயற்கை முறையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எது ரசாயன உரமோ ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தோ எதுவுமே பயன்படுத்தலை. நம்ம சாணிப்பாசி கரைசல் அதிலே சாணிப்பாசி கரைசலே ரெடி பண்ண புண்ணாக்கு கரைசல், அதிலே ரெடி பண்ண மீன் அமிலம், இது மாதிரி தான் நம்ம இயற்கை முறையில் எல்லாமே ரெடி பண்ணி விட்டுருக்கு. அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் இது எல்லாமே ரெடி பண்ணி தான் நம்ம இந்த செடிங்களுக்கு விட்டுட்டுருக்கு. நம்ம பூச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புழுக்கு பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரம் சொன்னாங்களா, அக்னி அஸ்திரம் ஒரு 10 இலை கரைசல் கோமியத்தில் போட்டு ஊற வச்சு ஒரு 10 நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அது 3G கரைசல் அது ரெடி பண்ணி உடனே அடிக்கலாம், 2 நாள் வச்சு அடிக்கலாம். இது மாதிரி பயன்படுத்தி இதனுடைய பூச்சிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் பஞ்சகாவியா மீன் அமிலம் கொடுத்ததால ஓரளவுக்கு இப்போ காய் நல்லா நிற்கிது. இதே நம்ம இன்னும் ஒரு வருடம் ஆகிடுச்சிங்கன்னா இப்போ இதுவே மண் நல்லா பொத நம்ம இந்த மாதிரி பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் இதெல்லாம் கொடுக்கும்போது மண் வளமாகுது. இப்போயே பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் கொஞ்சம் நிறையா உருவாகிட்டுருக்கு. நம்ம நடக்கும்போதே இந்த மண் ஃபுல்லாக பொதன்னு நல்லா சாஃப்டாகுது மண்ணே. இது பார்த்திங்கன்னா இது பேர் ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பு இந்தாண்டு நல்லா பண்ணி இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை ஒன்று மேலே வச்சுருக்கோம். இதுக்கு அடியில் ஒரு கப்பு மாதிரி இருக்குது. இதில் தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுறோம்னா மண்ணெண்ணெய் இல்லைன்னா துணி பவுடர் இருக்குங்களா, அந்த பவுடரை போட்டு நம்ம இப்படி மாட்டியிருக்கோம். இதை இப்படி கப்பு மாதிரி கழட்டிக்கலாம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா இந்த அடியில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரூட் ஃப்ளைனா இந்த புடலங்காய், பாவல், பீக்கங்காய் இருக்குதுங்களா, அதில் ஒரு குளவி ஓட்டை போடும். அந்த குளவி பிடிக்கிறதுக்கான ட்ராப் இது வழியாக உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த வாசனை அந்த மாத்திரை ஒன்று வச்சுருக்காங்க, அந்த மாத்திரைக்கு இது வழியாக உள்ளே போய் விழுந்து இந்த தண்ணியில் மாட்டிக்கும். இப்படி பண்ணும்போது நமக்கு டேமேஜ் ஆகும். ஒரு புடலங்காய் இருக்குங்கன்னா அது அந்த குளவி தான் ஓட்டை போடும். அந்த டேமேஜ் வராமல் நம்ம காயை பாதுகாத்து இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளை பச்சை தத்துப்பூச்சி இதெல்லாம் நம்ம இந்த மஞ்சள் அட்டை ஒட்டு அட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிசின் மாதிரி இருக்கும். இந்த கலருக்கே இந்த பூச்சிகள் கவர்ந்து இழுக்கப்படும். இதில் இந்த பீக்கங்காய் இது பீக்கங்காவில் இது பாருங்கள் பிஞ்சு நிற்கிது. இருந்தாலும் இப்போ இது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நம்ம இந்த குளவி பாதிப்பு பண்ணுறதால தான் இது மாதிரி பிஞ்சிகள் கருவும். சத்து இல்லைனாலும் இது மாதிரி வரும். நம்ம ஆனால் இதில் நிறைய பார்த்திங்கன்னா இதை பாருங்கள்.